The 12th man. 12வது மனிதனாக நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு முன்பாக. I'm not supposed to give the whole message to you. உங்களுக்கு கருத்தரங்கின் முழு செய்தியும் கொடுக்கும்படியாக நியமிக்கப்பட்டவன் நான் அல்ல. We sometimes fill in the gaps. சில நேரங்களிலே காலி இடங்களை நாம் நிரப்புகிறோம். Hope you will be patient to listen to us. நீங்கள் எங்களை கவனிப்பதிலே பொறுமையோடு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். For few minutes let me speak. ஒரு சில நிமிடங்கள் நான் உங்களோடு பேசுவேனாக. Turn with me to Mark's Gospel chapter 3. மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திற்கு தயவு செய்து என்னோடு கூட திருப்புங்கள். I am going to read 13, 14, 15. 13, 14, 15 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். Mark's Gospel chapter 3, 13, 14, 15. மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். And he goeth up into a mountain and calleth unto him whom he would, and they came unto him. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். And he ordained 12 that they should be with him, that he might send them forth to preach and to have power to heal the sickness and to cast out devils. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். This is pastor's training seminar. இது மேய்ப்பர்களுடைய பயிற்சி கருத்தரங்கு. And this portion tells us our Lord Jesus Christ trained the apostles. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு பயிற்சி கொடுத்ததாக இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. I don't think there is anyone on the face of the earth who could train leaders like our Lord Jesus Christ. இந்த உலகத்திலே தலைவர்களே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல பயிற்சி அளிக்கக்கூடிய திறம்பட படைத்தவர்கள் இருப்பார்கள் என்று வேறு யாரையும் நான் எண்ணவில்லை. There may be scholars in the Bible. வேதாகம விற்பன்னர்கள் இருக்கலாம். Most experienced people also. அதிகமான அனுபவம் பெற்றவர்களும் கூட இருக்கலாம். Gifted men. வரம் பெற்ற மக்கள். But yet the training given by Jesus Christ is the greatest. ஆனால் இயேசு கிறிஸ்துவினால் அளிக்கப்பட்டதான பயிற்சி பிரதானமான ஒன்றாய் இருந்தது. All of you are workers, leaders, and the ladies among the ladies. நீங்கள் அனைவரும் தேவ ஊழியக்காரர்களும் தலைவர்களும் சகோதரிமார்கள் கர்த்தருடைய ஊழியக்காரிகளாக தலைவிகளாக இருக்கிறீர்கள். If we could copy how the apostles were trained, all the pastors shall be trained properly. அப்போஸ்தலர்கள் எப்படியாக பயிற்சி பெற்றார்கள் என்பதை சரியாய் நாம் விளங்கிக் கொள்ள முடியுமானால் எல்லா மேய்ப்பர்களும் அதே நிலையிலே பயிற்சி பெறக்கூடியதை அனுபவிக்க முடியும். These few words came to my mind just early morning hour. இன்றைக்கு அதிகாலை வேளையிலே இந்த ஒரு சில வசனங்கள் என்னுடைய சிந்தைக்கு வந்தது. And these 3 verses contain wonderful thoughts. இந்த 3 வசனங்கள் தானே தன்னகத்தே அதிசயமான அற்புதமான சிந்தனா துளிகளை உடையதாய் இருக்கிறது. Listen everybody. எல்லாரும் தயவு செய்து கவனியுங்கள். Verse 13 tells his will. 13ஆம் வசனம் அவருடைய சித்தத்தை சொல்லுகிறது. Verse 14 tells his wish. 14ஆம் வசனம் அவருடைய விருப்பத்தை சொல்லுகிறது. Verse 15 tells his work. 15ஆம் வசனம் அவருடைய வேலை ஊழியத்தை சொல்லுகிறது. May I repeat for you? நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன். His will. அவருடைய சித்தம். His wish. அவருடைய விருப்பம். His work. அவருடைய பணி. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. That is the excellent pastor's training. இதுதான் தலை சிறந்த மேய்ப்பர்களுடைய பயிற்சி. Jesus gave the excellent leaders training here in this portion. இந்த வேத பகுதியிலே இயேசு தலை சிறந்த தலைவர்களின் பயிற்சியை கொடுத்ததாக நாம் இங்கே காண முடிகிறது.
His will tells they were chosen by him. அவருடைய சித்தம் எதை சொல்கிறது? அவர்கள் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். Follow me very carefully. நன்றாய் என்னை கவனியுங்கள். His wish tells us that we should be with him. அவருடைய விருப்பம் எதை சொல்கிறது? நான் அவரோடு கூட இருக்க வேண்டும். And his work tells that we are for him. நாம் அவருக்காகவே இருக்கிறோம் என்பதை அவருடைய வேலை அல்லது பணி நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறது. English knowing people listen. ஆங்கிலம் அறிந்தவர்கள் கவனியுங்கள். By him, அவராலே, with him, அவரோடு, for him. அவருக்காக. Imprint this in your mind. இதை உங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். I am like a teacher. நான் ஒரு ஆசிரியரை போல இருக்கிறேன். I am a pastor come teacher. நான் ஒரு மேய்ப்பர், அதே நேரத்திலே ஒரு போதகர் அல்லது வேதாகம ஆசிரியர். I don't want to swiftly run through if you can't understand it. நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள முடியாத நிலையிலே துரிதமாய் நான் கடந்து போக விரும்பவில்லை. It is not a lecture we give. நான் உங்களுக்கு கொடுப்பது ஒரு விரிவுரை அல்ல. It's a talk that you can grasp and walk. நீங்கள் மனதிலே கிரகித்துக் கொண்டு அதை செயல்முறையிலே நடக்கக்கூடிய நிலையிலே உங்களோடு நேர்முகமாய் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை. If all the workers, pastor, shall understand his will and his wish and his work, you got a best trainer. அவருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் அவருடைய பணியையும் போதகர்களாகிய நாம் அனைவரும் சரியாய் விளங்கிக் கொள்வோமானால் நாம் ஒரு நல்ல பயிற்சியை பெற்றிருக்கிறோம் என்பதை அது காண்பிக்கிறது. These rhyming words I give so that you can remember the whole message always. கோர்வையாய் இந்த வார்த்தைகளை நான் கொடுப்பதின் காரணம் என்னவென்று சொன்னால், இந்த செய்தியை உங்கள் வாழ்நாள் எல்லாம் எப்பொழுதும் மனதிலே நினைவுபடுத்திக் கொள்ளும்படியாய். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. The scripture portion is well known to all. வேத பகுதி நாம் வாசிக்க கேட்டோமே, Lord இது Jesus- எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த பகுதி. Lord Jesus Christ, as he began to continue his ministry, he ordained the 12. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை தொடருகிற வேளையிலே 12 பேரை அவர் ஏற்படுத்தினார். He didn't want to carry on the work by himself. தானாகவே இந்த முழு வேலையும் செய்யும்படியாக அவர் விரும்பவில்லை. See, the ministry is a failure if one would withhold all the grace and authority. ஒரு ஊழியக்காரனோ ஊழியம் செய்கிறவனோ எல்லா கிருபையையும் எல்லா அதிகாரத்தையும் தன்னிலேயே வைத்துக்கொண்டு பிடித்து வைத்துக்கொண்டு செயல்படுவானால் அப்படி செய்கிறதான ஊழியம் எப்பொழுதும் தோல்வியை தான் தழுவும். In many places we see only one man show. அநேக இடங்களிலே நாம் ஒரு மனிதனுடைய காட்சியை தான் காண முடிகிறது. Of course, God chooses one man who is ordained. ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார், உண்மைதான். But the object with which God chooses the senior person is to train the juniors. ஆனால் மூத்த ஒருவரை தனி மனிதனாக அவர் தெரிந்து கொள்வதின் காரணம் என்னவென்று சொன்னால், பின்னடியார்களே அல்லது இளைய தலைமுறையே பயிற்சிக்குள்ளாக்கும்படியாய். If the seniors will hold on to their own post power, then the juniors are not benefited. மூத்தவர்கள் தங்களுடைய காரியத்தையும் தாளந்துகளையும் அதிகாரத்தையும் தங்களுக்குள்ளேயே அடக்கி வைத்துக் கொள்வார்களானால் பின் சந்ததியார் பின்னடியார் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் போய்விடுகிறார்கள். We are called to distribute what we have in our store house. நம்முடைய பண்டக சாலையிலே நமக்கு இருக்கிறதான காரியங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Supposing the whole commodity is locked up in the storehouse, it's good for nothing. ஒருவேளை முழு பொருட்களும் சரக்குகளும் பண்டக சாலையிலே அடைத்து வைக்கப்பட்டு பூட்டி வைக்கப்பட்டிருக்குமானால் அது எதற்கும் ஒன்றுக்குமே பயன்பெறாமல் போய்விடும். But when it's unlocked and received and distributed, it is a benefit for many. ஆனால் அது திறக்கப்பட்டு வாங்கப்பட்டு அநேகருக்கு அது பகிர்ந்தளிக்கப்படுமானால்
அநேகர் அதன் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். That's what Jesus did when he ordained the 12. அதைதான் இயேசு 12 பேரை ஏற்படுத்துகிற வேளையிலே செய்தார். And the most important part of the training is to be with Jesus. பயிற்சியின் மிகவும் முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால் இயேசுவோடு கூட இருப்பது. I shall deal with it little later. நான் அதை கொஞ்சம் விளக்கமாக தாமதமாய் தருகிறேன். But training is not just going into a school or a college. ஆனால் பயிற்சி என்று சொல்லும்போது ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது இறையியல் கல்லூரிக்குள்ளோ செல்லுவது அல்ல. That's only a part of training. அது பயிற்சியின் ஒரு பகுதி மட்டுமே. But training is to be with Jesus. ஆனால் பயிற்சி என்று சொல்லும் போதே அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசுவோடு கூட இருப்பது. So that is the second thought. Now we shall go step by step. அது இரண்டாவது குறிப்பாக இருந்தால் நாம் இப்பொழுது படிப்படியாக கடந்து வருவோம். The 13th verse. 13ஆம் வசனத்துக்கு நேராய் நாம் துவங்குவோம். He goeth up into a mountain, calleth unto him whom he would, and they came unto him. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். The first point of training is his will. பயிற்சியின் முதல் குறிப்பு அல்லது பகுதி என்னவென்று சொன்னால் அவருடைய சித்தம். You read, he called unto him whom he would. தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். He was praying all the night on the mountain. அவர் ஒரு மலையின் மேலே ஏறி மலையின் மேலே ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். In Luke's gospel we find that he was praying all through the night. லூக்கா சுவிசேஷத்திலே நாம் வாசிக்க முடியும் அவர் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். Only in the morning he came and did choose the 12. காலையிலே தான் அவர் வந்து 12 பேரை தெரிந்து கொண்டார். That shows that choosing he has done only after long prayer. அது எதை காண்பிக்கிறது? இந்த தெரிந்து கொள்ளுதலே ஒரு நீண்ட நேர ஜெபத்திற்கு பிறகுதான் அவர் செய்தார். Lord Jesus didn't choose people just hither and thither as he liked. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மன விருப்பத்தின்படி இங்கும் அங்கும் இருக்கிற மக்களை தெரிந்து கொண்டு விடவில்லை. Oh, here is an educated man, I shall choose him. இங்கே ஒரு படித்த மனிதன் இருக்கிறான், நான் அவனை தெரிந்து கொள்வேன். Here is a talented person, I shall choose him. இங்கே ஒரு தாளந்து நிறைந்த ஒரு மனிதன் இருக்கிறான், அவனை நான் தெரிந்து கொள்வேன். Here is a rich one, let me choose him. இங்கே ஒரு பணக்காரன் இருக்கிறான், நான் அவனை தெரிந்து கொள்ளட்டும். Here is a man of personality, let me choose him. இங்கே நல்ல ஆழ்த்தத்துவம் உள்ள ஒருவன் இருக்கிறான், நான் அவனை தெரிந்து கொள்ளட்டும். No, இல்லை, Jesus didn't choose people like that. இயேசு அவண்ணமாய் ஜனங்களை தெரிந்து கொள்ளவில்லை. He chose them as he would, mean according to his will he chose them. அவருக்கு சித்தமானவர்களை, தமக்கு சித்தமானவர்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லும்போது தம்முடைய சித்தத்தின்படி அவர்களை தெரிந்து கொண்டார். You know, there may be multitude of people following him. அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து வந்திருக்கலாம். I don't think only the 12 followed Jesus. 12 பேர் மட்டுமே அவரை இயேசுவை பின்பற்றினார்கள் என்று நான் எண்ணவில்லை. Thousands followed Jesus. ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். But his eyes fell on the 12. ஆனால் அவருடைய கண்களானது இந்த 12 மேலே விழுந்தது. It is the divine choice, I should say. அது அவருடைய தெய்வீக தெரிந்து கொள்ளுதல் என்றே நான் சொல்ல முடியும். Brother, sister, சகோதரனே, சகோதரியே, there's nothing of which we should boast of in this world. இந்த உலகத்திலே நாம் நம்மை குறித்து பெருமை பாராட்டக்கூடிய, மேன்மைப்படுத்தக்கூடிய ஒன்றுமே இல்லை. We sometimes wrongly calculate when people are coming to ministry. சில நேரங்களிலே ஜனங்கள் ஊழியத்திற்கு வருகிற வேளையிலே தவறாய் நாம் கணக்கு போட்டு விடுகிறோம். Here is an educated man, MA, PhD, God calls him. இங்கே MA, PhD படித்த ஒரு கல்விமான் இருக்கிறார், தேவன் அவரை அழைக்கிறார். Never I think so. இல்லை, நான் அப்படி ஒருபோதும் எண்ணவில்லை. He chooses that person because it was his will. அவருடைய சித்தமாய் இருக்கிறதுனாலே மட்டுமே, அந்த ஒரே ஒரு காரணத்தினாலே தான் தேவன் ஜனங்களை தெரிந்து கொள்கிறார். If we would fall into his will net, we are chosen. அவருடைய சித்தத்தின் வலைக்குள்ளை நாம் விழுவோமானால் நாம்
அவரால் தெரிந்து கொள்ளப்படுகிறோம். Let me dwell few minutes. ஒரு சில நிமிடம் இதிலே உங்களுக்கு விளக்கம் In தருகிறேன். my humble opinion, என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம், God chooses his leaders, pastors, workers when they are in the womb of the mother. தலைவர்களையும் மேய்ப்பர்களையும் ஊழியர்களையும் தேவன் அவர்கள் தங்கள் தாயின் கருவிலே இருக்கும் போதே தெரிந்து கொண்டு விடுகிறார். We think that God chooses us after we have known him as our personal savior. நாம் அவரை நம்முடைய தனிப்பட்ட இரட்சகராய் அறிந்து கொண்ட பிறகுதான் அவர் நம்மை தெரிந்து கொள்கிறோம் என்று தவறாய் நாம் எண்ணி விடுகிறோம். No, இல்லை. the Lord chooses us, his will to choose us when we were in our mother's womb. Do you know? நாம் நம்முடைய தாயின் கற்பத்திலே இருக்கும் போதே அவர் நம்மை தெரிந்து கொள்கிறதான அவருடைய சித்தம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? Galatians 1:15 says, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் when it pleased God who separated me from my mother's womb and called me by his grace. நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன், to reveal his son in me that I might preach him among the heathen. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்திலே சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது. What do you think about Paul? அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? Anybody who knew Saul before he became Paul, பவுலாக மாறுவதற்கு முன்னர் சவுலாக இருந்தவனை யாராவது அறிவார்களா? would definitely say that he was an enemy to the gospel of Jesus. திட்டவட்டமாய் சொல்லுவார்கள், இவன் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு சத்ருவாய் இருந்தான். Bible says he created havoc in the church. வேதம் சொல்லுகிறது திருச்சபையிலே பயமுறுத்தல்களையும் துன்புறுத்தல்களையும் அவன் உருவாக்கி கொண்டு He வந்தான். was breathing threatenings and slaughter against the disciples of Jesus. இயேசுவின் சீஷர்களுக்கு பயமுறுத்தல்களையும் அச்சுறுத்தல்களையும் அவன் கொண்டு வந்து கொண்டிருந்தான். And he even pulled Christians from their houses, committing them to prison. கிறிஸ்தவர்களை அவர்களுடைய வீட்டில் இருந்து வெளியே இழுத்து கொண்டு வந்து சிறைச்சாலையிலே ஒப்பு கொடுத்தான். What would have been the opinion of the apostles then? அப்பொழுது இருந்ததான அப்போஸ்தலருடைய அபிப்பிராயம் தான் என்னவா I இருந்திருக்கும்? think you and I, if we were in that situation, ஒருவேளை நீங்களும் நானும் அந்த சூழ்நிலையிலே இருந்திருப்போமானால் நான் we எண்ணுகிறேன், would say, நாம் சொல்லி இருப்போம், enemy of the gospel, சுவிசேஷத்திற்கு சத்துரு, the Lord is going to punish you. கர்த்தர் உன்னை தண்டிக்க போகிறார், God will take you to hell. தேவன் உன்னை நிச்சயமாய் நரகத்திலே தள்ளுவார். We would apparently see the work of that man and decide he is away from the kingdom of God. அவனுடைய வெளியரங்கமான கிரியையை பார்த்த உடனேயே அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறம்பானவன் என்று சொல்லி நாம் நியாயம் தீர்த்து விடுவோம். But ஆனால் the Lord Jesus Christ had chosen him from his mother's womb. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை அவனுடைய தாயின் கற்பத்திலே வயிற்றில் இருந்தது முதல் தெரிந்து கொண்டார். His will. அவருடைய சித்தம். Oh, Saul, you are becoming Saul, coming to ministry. ஓ சவுல், நீ பவுலாக மாறி ஊழியத்திற்கு வந்தாயா? How is that? அது எப்படி The முடியும்? only answer is, அதற்கான ஒரே ஒரு பதில், God has chosen me from my mother's womb. தேவன் என்னை என்னுடைய தாயின் வயிற்றில் இருந்ததும் போதே இருக்கும் போதே தெரிந்து கொண்டார். Think of it, your heart will rejoice. நீங்கள் அதை சற்று யோசித்து பார்ப்பீர்கள், ஆனால் உங்கள் இருதயமே You பரவசம் will be அடையும். filled with gratitude towards God because when I was formed in the mother's womb, He did choose me. ஓ, நான் தாயின் கற்பத்திலே உருவாகும் போதே அவர் என்னை தெரிந்து கொண்டாரே என்று உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளே ஒரு பரவச குதூகலம் ஏற்படும். Not after your education, நீங்கள் படித்த பிறகு அல்ல, not after you accepting Jesus. நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் அல்ல. Pastor Sundaram told one instance, I remember. பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் சொன்ன ஒரு சம்பவம் என்னுடைய நினைவுக்கு There வருகிறது. was a lady who dreamt a dream ஒரு சொப்பனம் கண்டார்கள் ஒரு தாயார். that she was in a baptism leva, அவர்கள் ஒரு ஞானஸ்நான தொட்டியிலே இருக்கிறது போல, and somebody is immersing her into water. யாரோ ஒருவர் அந்த அம்மாவை தண்ணீரிலே முக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். And years passed, ஆண்டுகள் கடந்து போயின. and few years. ஒரு சில ஆண்டுகள். Then
she saw her vision being fulfilled. அதற்கு பிறகு எத்தனை ஒரு சில ஆண்டுகள் கழித்து அவருடைய சொப்பனமான தரிசனம் நிறைவேறுகிறதை கண்டார்கள். That a man whom she saw in the dream has actually baptized her. அந்த சொப்பனத்திலே அவர்கள் கண்டதான மனுஷன் யாரோ அவரே தான் தங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறதை அவர்கள் அனுபவித்தார்கள். But the time in which she dreamt the dream was when that man who baptized was not born. ஆனால் அவர்கள் You understand me? அவர்கள் சொப்பனம் காணும்போது அந்த நேரத்தை நான் சொல்லுவேனானால் யார் ஞான ஸ்நானம் கொடுக்கிறதாக அவர்கள் கண்டார்களோ அந்த குறிப்பிட்ட நபர் பிறக்கவே இல்லை. That was Pastor Sundaram. அவர்தான் பாஸ்டர் சுந்தரம். இவர் Pastor Sundaram was born. பாஸ்டர் சுந்தரம் பிறப்பதற்கு முன்னரே A lady had a dream ஒரு அம்மா சொப்பனம் கண்டார்கள். that she was going to be baptized by a man இவர்கள் இந்த ஒரு நபராலே ஞானஸ்நானம் பெற போகிறார்கள். whose figure is known to her by dream. சொப்பனத்துல அந்த ஆணுடைய சாயல் நன்றாய் தெரிகிறது. But the man was not born. ஆனால் அந்த மனுஷன் இன்னும் பிறக்கவில்லை. That shows that God chooses us even before you are born in the womb of your mother. ஆகவேதான் அது எதை காண்பிக்கிறது? உங்களுடைய கர்ப்பத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுவதற்கு முன்பாகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டு விட்டார். One step further, if I would say, இன்னும் ஒருபடி மேற்கொண்டு சொல்வேனானால் not at the time when you are in the belly of your mother, உங்கள் அம்மாவுடைய வயிற்றிலே கர்ப்பத்திலே இருக்கும்போது அல்ல, even before. கருவிலே உருவாவதற்கு The eyes of the Lord have seen you. கர்த்தருடைய கண்கள் உங்களை கண்டது. Sisters, brethren, சகோதரியே, when you சகோதரனே, think of it, your heart should be filled with gratitude. நீங்கள் அதை எண்ணும் போதே உங்கள் இருதயமானது நன்றியினால் நிறைய வேண்டும். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Why do I say this? இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன்? That your heart may be filled with gratitude. நம்முடைய இருதயம் நன்றியினால் நிறையப்படும்படியா. Oh, who am I after all? எண்ணி பார்த்தால் நான் யார் எம்மாத்திரம்? Some of us might have been wretched sinners. நம்மில் ஒரு சிலர் மோசமான பாவிகளாய் இருந்திருக்கலாம். To our opinion, we would not be workers. நம்முடைய அபிப்பிராயத்தின்படி நாம ஊழியக்காரராய் இருந்திருப்போம் என்ற நிலைக்கே. Others' opinion also, we would not be workers. மற்றவருடைய அபிப்பிராயத்தின்படியும் நாம் ஊழியர்களாய் இருந்திருக்கவே முடியாது. But the Lord's eye have seen you when you are in the womb of your mother. Hallelujah. தாயின் கர்ப்பத்திலே இருக்கும் போதே மனுஷ கண்கள் அல்ல, கர்த்தருடைய கண்கள் உங்களை Why not you கண்டது. raise your hand and say hallelujah? ஏன் உங்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லக்கூடாது? Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Listen carefully. I'm dealing with only first point. நன்றாய் கவனியுங்கள். முதல் பகுதியிலே நான் இருக்கிறேன். His will to choose us was because he counted us faithful and he putting us into the ministry. அவருடைய சித்தம் நம்மை தெரிந்து கொண்டது காரணம் என்னவென்று சொன்னால் அவர் நம்மை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார். Turn to 1 Timothy 1 தீமோத்தேயுவுக்கு உங்கள் வேதாமத்தை திருப்புங்கள். chapter 1 முதலாம் அதிகாரம் and we read to you verse 12. 12ஆம் வசனத்தை நாங்கள் உங்களுக்கு வாசிக்கிறோம். I thank Christ Jesus our Lord who hath enabled me for that he counted me faithful, not that, faithful, counted me faithful, putting me into the ministry. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். Listen, நன்றாய் கவனியுங்கள். don't lose your concentration. கவனத்தை தயவு செய்து இங்கும் அங்கும் I am not a special speaker today. இன்றைக்கு விசேஷித்த பேச்சாளர் நான் அல்ல. I am giving you what the Lord has given me. கர்த்தர் எனக்கு எதை கொடுத்தாரோ அதை உங்களுக்கு தருகிறேன், அவ்வளவுதான். Do you fall in line with this word? இந்த வசனத்தின் எல்லைக்குள்ளே நீங்கள் வருகிறீர்களா? Paul said, பவுல் சொல்லுகிறார், he counted me faithful. உண்மையுள்ளவன் என்று எண்ணி. அதுதான் தகுதி. What is the qualification? குவாலிஃபிகேஷன் தகுதி என்ன? BTH? BTH. Excuse me, I am not against BTH or MTH. இறையியல் கல்லூரியின் பட்டங்களுக்கு விரோதமானவன் நான் அல்ல. You study doctorate in theology, no problem. இறையியல்ல நிபுணத்துவத்தை நீங்கள் I கற்றுக்கொள்ளுங்கள். am not against that. நான் அதற்கு விரோதமானவன் அல்ல. What is the qualification for ministry? ஊழியத்திற்கான தகுதி என்ன? What is the qualification? குவாலிஃபிகேஷன் தகுதி என்ன? SSLC? SSLCயா? BA? BAயா? MPhil? MPhilஆ? Doctorate degree? டாக்டரேட் பட்டமா? BTH? BTHஆ? No. இல்லை. Counted me faithful. உண்மையுள்ளவன் என்று எண்ணி. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. You know, his will to choose you should be is because of you are faithful. நீங்கள் Or you should be faithful rather. உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்ற நிலையிலே தான்
அவருடைய சித்தம் என்ன உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். Glory to God. கர்த்தருக்கு மகிமை. God's eyes are running to and fro to pick out the fellow. தேவனுடைய கண்கள் இங்கும் அங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. எவனை ஊழியத்திற்கு எடுக்கலாம் தெரிந்து கொள்ளலாம். And he finds here is a faithful man. அங்கே அவர் கடைசியாக ஒரு உண்மையுள்ள மனிதனை எடுக்கிறார். Here is a faithful lady. இங்கே ஒரு உண்மையுள்ள மகள் இருக்கிறார். Oh, I have chosen. நான் அவளை தெரிந்து கொள்ள. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. So you should be faithful. ஆகவே நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Faithful doesn't mean speaking truth only. உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லும்போது உண்மையை பேசுவது மட்டும் அல்ல. Because some people restrict faithfulness to speaking to others without a lie. ஏனென்றால் உண்மை என்று சொல்லுகிற குணாதிசயத்தை எடுக்கும்போது சில மற்றவர்களிடத்திலே வாயினாலே பொய் பேசாமல் உண்மையை சொல்லுவதோடு நின்று விடுவார். Faithfulness means what should I say, to be open, to be apparent, to be crystal clear. உண்மை என்று சொல்லும்போது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதல்ல, உள்ளத்தை திறந்து வெளியரங்கமாக எல்லாவற்றையும் தெள்ளந்தெளிவாக எடுத்து காண்பிப்பார். Transparent nature, that is faithfulness. Transparent nature. தெள்ளந்தெளிவான ஒரு சுபாவம். Even if a person has committed mistake, ஒரு தவறு ஒரு நபர் செய்தாலும் கூட, fallen down, கீழே விழுந்தாலும் கூட, a faithful man is உண்மையுள்ள மனுஷன் யார்? is to accept it. அவன் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவான். Is to confess it. அதை அறிக்கை செய்வான். That's a faithful man. அதுதான் உண்மையுள்ள மனிதன். You understand me? நான் சொன்னதை விளங்கிக் கொண்டீர்களா? You may speak truth, நீங்கள் உண்மையை பேசலாம், but you may be unfaithful also. ஆனால் உண்மையற்றவர்களாகவும் இருக்கலாம். Because you try to show another picture out which is not inwardly. ஏனென்றால் உள்ளத்துல இல்லாத ஒரு படத்தை வெளியே உங்களை குறித்து நீங்கள் காண்பிக்க கூடியவர்களாய் இருக்கலாம். Hypocrisy is the opposite word of faithfulness. உண்மை என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் என்னவென்று சொன்னால் மாய்மாலம். Some people are hypocrites. சிலர் மாய்மாலக்காரராய் இருக்கிறார்கள். Inwardly they have deceit. உள்ளத்திலே கபடு இருக்கிறது. Inwardly they are away from the law. உள்ளத்திலே ஆண்டவரை விட்டு எங்கேயோ இருக்கிறார்கள். But outwardly they show they are very good. ஆனால் வெளியே காண்பிக்கிறார்கள் மிகவும் நல்லவர்கள் போல. Listen, கவனியுங்கள். David fell into sin. தாவீது பாவத்திலே விழுந்தான். But still he was a faithful man. ஆனால் இன்னும் அவன் உண்மையுள்ள மனிதனாய் இருந்தான். You know why? ஏன் தெரியுமா? He confessed it out. அவன் அதை வெளியே அறிக்கை செய்தான். God didn't throw away David because he had committed sin. அவன் பாவத்தை செய்தபடினாலே தாவீதை தேவன் வெளியே எறிந்து விடவில்லை. He has committed a blunder, no doubt. அவன் துணிகரமான பாவத்தை செய்தான், உண்மைதான். And if we were in the place of God, தேவனுடைய ஸ்தானத்திலே நாம் இருந்திருப்போமானால் we will never forgive him. நாம் ஒருபோதும் அவனுக்கு மன்னிப்பே கொடுத்திருக்க மாட்டோம். We will never make him a king. அவனை ஒருபோதும் ராஜாவாக்கி இருக்க மாட்டோம். But still he accepted it. ஆனால் இன்னும் அவன் அதை ஏற்றுக்கொண்டான். Confessed it. அதை அறிக்கை செய்தான். Wrote it in the form of a psalm. அதை ஒரு பாடலாகவே எழுதினான். Lakhs together today read that psalm. இன்றைக்கு லட்சோபலட்ச மக்கள் அந்த சங்கீதத்தை வாசிக்கிறார்கள். But still the Bible says, ஆனால் இன்னும் வேதம் சொல்கிறது, like David, தாவீதை போல. In his psalm he wrote, you desire truth in the inward parts. என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் என்ற தன்னுடைய சங்கீதத்தில் அவன் எழுதுகிறான். His will, when you consider his will to be chosen by God, you should be faithful. தேவனால் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு அவருடைய சித்தம் என்று நீங்கள் கவனிக்கிற வேளையிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Supposing you commit a mistake. ஒருவேளை ஏதோ தவறு செய்து விட்டீர்கள். Supposing you fell down. ஒருவேளை கீழே விழுந்து விட்டீர்கள். கீழே விழுந்துட்டேன்னா கீழே ஓடுற வேளை விழுந்துட்டதல்ல. Suppose you have committed a sin. பாவத்திலே விழுந்து விட்டீர்கள். Supposing it should not be. ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடாத ஒன்றை செய்து விட்டீர்கள். You should not, of course. நீங்கள் செய்யக்கூடாத உண்மைதான். Supposing ஒருவேளை it has come in your life. ஏதோ உங்கள் வாழ்க்கையில் அது நுழைந்து விட்டது. You should openly accept and confess it out. நீங்கள் பகிரங்கமாய் அதை ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கை செய்ய வேண்டும். Give it away. அதை முற்றிலுமாய் கீழே விட்டுவிட்டு. I'm sorry for some statement of people saying so and so is fallen. இன்னார் விழுந்து விட்டார், இன்னார் விழுந்து விட்டார் என்று ஜனங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைக்காக நான் வருத்தப்படுகிறேன். There's a group of people, ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள், always find fault with others. எப்பொழுதும் மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள். He is fallen. அவன் விழுந்து விட்டார். He is fallen. இவர் விழுந்து விட்டார். She is fallen. அவள் விழுந்து விட்டாள். We used to say, நாம் இவனமாய் சொல்லுவோம். why he falls? அவன் ஏன் விழுகிறார்? Because he runs. அவன் ஓடுகிறபடியால் விழுகிறார். Because he walks.
walks. அவன் அப்படிதான் நாம் சொல்லுகிறோம். Because he walks. அவன் நடக்கிறபடி. Because he runs. அவன் ஓடுகிறபடி. Suppose a person doesn't run. ஒருவேளை ஒருவன் ஓடாமல் அப்படியே நிற்பானானால் விழுவானா? He won't fall down. அவன் விழ மாட்டான். He runs. அவன் ஓடுகிறான். He leaps. அவன் துள்ளுகிறான். He jumps. அவன் குதிக்கிறான். He walks. நடக்கிறான். That's a fall. அங்கே வீழ்ச்சி உண்டு. Somebody would say he has not fallen, that means they are not running. அவன் விழவில்லை என்று ஒருவனை பற்றி சொல்வானால அதனுடைய அர்த்தம் அவன் ஓடவில்லை. All people are watching the running race. எல்லாரும் அந்த ஓட்ட பந்தயத்தை கவனிக்கிறார்கள். 10 persons are running. 10 பேர் ஓடுகிறார்கள். One fellow fell down. ஒருத்தன் கீழே அப்படியே தடுமாறி விழுந்து விட்டான். Another one fell down. இன்னொருத்தன் விழுறான். Another one also. இன்னொருத்தன் விழுறான். And people who look at it, ஆனால் ஜனங்கள் அதை பார்க்கிற வேளையில இதுவும் போய் ஓடுது. He is fallen. அவன் விழுந்துட்டான் பாரு. ஏன் அவன் ஓடுறான்? ஏன் தான் ஏன் ஓடுறான்? Fallen. அவன் விழுந்துட்டான். Why you are not fallen? நீ ஏன் விழவில்லை? You are not running. நீ ஓடவில்லை. You are not walking. நீ நடக்கவில்லை. Because you are not running, you are not higher. நீ ஓடாத பட்சத்துல நீ உயர்ந்தவன் அல்ல. Listen, children of God. அருமையான தேவ பிள்ளைகளை கவனிங்க. What I want to say is, நான் சொல்ல விரும்புகிறது எல்லாம் we should be faithful. நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Listen again. மீண்டுமாய் கவனியுங்கள். His will to choose us. நம்மை தெரிந்து கொள்ளக்கூடியதான அவருடைய சித்தம். Draw your attention. கவனியுங்கள் எல்லாரும் இங்கே. Don't turn your eyes here and there. இங்கு அங்கு யார கண்ண திருப்ப கூடாது. My talk is very straight to the heart. இன்றைக்கு இருதயத்திற்கு நேராய் பேசிக் கொண்டிருக்கிறேன். God chooses a person according to his will because he is already working some way or other in some job fervently, honestly. ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேலையிலயோ ஒரு இடத்திலேயோ அவன் மிகவும் உண்மையோடு கூட பணி செய்து கொண்டிருக்கிறான். அவன் பணியாற்றுகிறான், வேலை செய்கிறான் என்ற நிலையிலே தேவன் தம்முடைய சித்தத்தின்படி ஒருவனை தெரிந்து கொள்கிறார். கவனியுங்கள். He was going by the side of the seashore of Galilee. கலிலேயா கடற்கரையோரமாய் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். That was Peter. பேதுரு அங்க இருக்கிறான். Andrew. அந்திரேயா இருக்கிறான். John. யோவான் இருக்கிறான். James. யாக்கோபு இருக்கிறான். What they are doing? What are they doing? அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? They are casting the nets. அவர்கள் வலைகளை சமுத்திரத்திலே போடுகிறார்கள். They are mending the net. வலைகளை பழுது பார்த்து They were busy. அவர்கள் மும்முரமாய் They were working in the task that is given to them. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே கண்ணும் கருத்துமாய் இருந்து Jesus saw them casting the net. Jesus saw them mending the nets. அவர்கள் தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை இயேசு கண்டு, and Jesus said, இயேசு சொன்னார், follow me. என்னை பின்பற்றி I will make you fishers of men. நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். He didn't choose one fellow on the seashore watching the waves. கடற்கரையில உட்கார்ந்துகிட்டு கையை கட்டிட்டு நல்ல அலைய பாப்பாங்க பாருங்க, அப்படிப்பட்ட ஒருவனை அவர் தெரிந்து கொள்ளும். See, looking at the waves and quiet and calm, idle. பாரு, அமைதியா இயற்கையின் அழகை கடற்கரை ஓரம் உட்கார்ந்து ரசித்து கடல் அலைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவனை தெரிந்து கொள்வேன். இந்த சோம்பேறி ஆட்கள் தேவனுக்கு வேண்டவே வேண்டாம். God doesn't want slothful ladies, excuse me. அசதியான பெண்கள் அவருக்கு வேண்டாம். God doesn't want sleeping fellows. தூங்குகிற நபர்கள் ஆண்டவருக்கு வேண்டாம். God doesn't want that. தேவன் அவர்களை the active person. எங்கே சுறுசுறுப்புள்ளவன் இருக்கிறான்? Where are those who are engaged in the task that was given to them? தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய நபர்கள் எங்கே? God told Elijah. தேவன் எலியா பார்த்து சொன்னார், Elijah, எலியாவே, go and cast your mantle upon Elijah. நீ போய் எலிசாவின் மேலே உன் சால்வையை போடு. What is he doing? அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? Plowing the land. Plowing the land. ஏர் உழுது கொண்டிருக்கிறான். Hallelujah. Hallelujah. He is plowing the land. அவன் ஏர் உழுது கொண்டிருக்கிறான். Even there you find that man is working. அங்கே வேலை செய்து கொண்டிருந்த அந்த மனிதனை பார்த்தாலும் he is working. அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். He wants only those who are busy, active people. சுறுசுறுப்போடு மும்முரமாய் தங்கள் பணிகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற மக்களை மட்டுமே அவர் விரும்புகிறார். I have not heard, I have not seen any story so far. So and so was sleeping, always sleeping, morning sleeping, afternoon sleeping, night sleeping, and double dose night sleeping. God has called him. இது மட்டும் வரலாற்றிலே நான் கேள்விப்படாத ஒன்றை இப்பொழுது சொல்லுகிறேன். இன்னார் இந்த குறிப்பிட்ட நபன் காலையிலே தூங்குகிறான், மத்தியானம் தூங்குகிறான், பிற்பகல் தூங்குகிறான், ராத்திரி தூங்குகிறான், இரட்டத்தனையாய் தூங்குகிறான். அவனை தேவன் நம்முடைய ஊழியத்திற்கு அழைத்தார். கேள்விப்பட்டதே கிடையாது, கண்டதே கிடையாது. நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல, நான் கேள்விப்பட்டதில்லை. அப்படி I have not heard a testimony of that. நான் அப்படிப்பட்ட சாட்சியை கேட்டதே கிடையாது. God doesn't want slothful
the idle people, but active person. அசதியுள்ள சோம்பேறியுள்ள தூக்கம் நிறைந்த மக்களை தேவன் விரும்புகிறதே இல்லை. ஊழியத்திலே தீவிரமாய் சுறுசுறுப்போடு இருக்கிற மக்களை You விரும்புகிறார். see, they were doing their job. அவர்கள் தங்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். Elisha was doing plowing the land. எலிசா அங்கே வயலை உழுது கொண்டிருக்கிறான். And Andrew, John and James were doing their job. அந்திரேயா, யோவான், யாக்கோபு தங்கள் வேலை செய்கிறார். Matthew was sitting at the receipt of custom. மத்தேயு தன்னுடைய ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறார். They were all working. அவர்கள் எல்லாரும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். God wants such fellow. தேவன் அப்பேற்பட்ட நபரை விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. His will is only choosing people who are actively engaged in the task that is given to them. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே தங்களை தீவிரமாய் சுறுசுறுப்போடு ஈடுபடுத்திக் கொள்கிறவர்கள் மேலே மட்டுமே அவர்களை தெரிந்து கொள்ளும்படியான அவருடைய சித்தம் இருந்தது. God will not choose Tom, Dick and Harry. யாரையோ கண்டவனையோ அவர் தேவன் தெரிந்து கொள்கிறதில்லை. My vineyard is too big. Oh, and I want number of people. Come on, wherever Shanmuga Ryan Road, I'll choose and pick up some people and come. என்னுடைய திராட்சை தோட்டம் பெரியதா இருக்கிறது, வேலைக்கு நிறைய ஆள் தேவை, எது எது கண்ணுக்கு பட்டதோ அதெல்லாம் கூப்பிடுறவர் தேவன் அல்ல. He doesn't want such people. அப்படிப்பட்ட மக்களை தேவன் விரும்புகிறவர் அல்ல. Are you active? சுறுசுறுப்போடு Even if you are in the world, you should have been active. உலக வேலையில இருந்தாலும் கூட நீங்கள் மும்முரமாய் தீவிரமாய் சுறுசுறுப்போடு. Listen again. கவனியுங்கள். His will is to choose those who are having a concern in their work. தங்கள் வேலை concern for the call. Concern for the call. அந்த அழைப்புக்கு நேராய் உள்ள கரிசனையோடு இருக்கிறவர்களை தான் அழைக்கும்படியாக அவருடைய சித்தம் இருக்கிறது. I'll explain to you. அதை விளக்குகிறேன். When God calls people to ministry, ஊழியத்திற்கு ஜனங்களை தேவன் அழைக்கிற He வேளையிலே doesn't want double-minded fellows. இருமனம் உள்ளவர்களை அவர் விரும்புகிறது இல்லை. Some are double-minded. சிலர் ரெண்டு மனசோடு இருப்பாங்க. வரேன் பாஸ்டர் ஊழியத்துக்கு, I'll come to the ministry. நான் ஊழியத்து வரேன் பாஸ்டர். ஆனா they will say, I will come with a but. அவர்கள் சொல்லுவார்கள் நான் வருகிறேன், அங்க ஒரு ஆனால் போட்டுக்கிட்டு சொல்வாங்க. They always add one tail to the decision. தங்கள் தீர்மானத்திற்கு எப்பொழுதும் ஒரு வாலை சேர்த்துக் கொள்வார்கள். God doesn't want people who have a tail in the decision. தங்கள் தீர்மானத்துக்கு ஒரு வால் போட்டிருக்கிறவர்களை தேவன் விரும்புகிறதில்லை. Jesus said, come and follow me. இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வாருங்கள். And one person said, ஒருவன் சொல்லுகிறான், I will follow you, நான் உம்மை பின்பற்றுவேன். but first let me bid farewell which are at home and come and follow you. ஆனால் முதலாவது என் வீட்டில் உள்ளவர்களுக்கு நான் வந்தனம் சொல்லிவிட்டு வருகிறேன். No man having put his hand to the plow and looking back is fit for the kingdom of God. கலப்பையின் மேலே கையை வைத்தவன் பின் திரும்பி பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான் அல்ல. This man has got a double mind. இந்த மனிதனுக்கு ரெண்டு மனசு இருக்குது. What double mind? என்ன ரெண்டு மனம்? நான் இயேசுவை பின்பற்றுவேன், நான் வீட்டுக்கும் போவேன், இயேசுவை பின்பற்றுவேன், திரும்ப போய் அப்பா பார்த்து வருவேன், எங்க அம்மாவை பார்த்து வருவேன். அட்லீஸ்ட் குட் ஈவினிங்கா குட் பையா சொல்ல வேண்டாமா? வந்தனமாவது போயிட்டு வரனாவது சொல்ல வேண்டாமா? லெட் மீ கோ ஒன் மோர் டைம் அண்ட் சே அப்பா ஆமா போயிட்டு வரேன் அப்படின்னு அப்படியா கூட சொல்ல வேண்டாமா? போயிட்டு வரேன்னு சொல்லி ரெண்டு வார்த்தை அப்பா அம்மாவுக்கு சொல்லிட்டு வர வேண்டாமா? The fellow said, அவன் சொல்லுகிறான், I follow you, நான் உம்மை பின்பற்றுவேன். one condition. ஆனால் ஒரு நிபந்தனை, ஆண்டவரே, I want to bid farewell. Is there any serious sin in it? நான் என்னுடைய பெற்றோருக்கு வந்தனம் சொல்லிவிட்டு வர விரும்புகிறேன். அதுல ஏதாவது தப்பா இருக்கா? நம்ம கிட்ட கூட யாராவது ஊழியத்துக்கு வரேன்னு சொல்றவங்களை சொல்லும் போது வீட்டுல ஒரு சொல்லிட்டு வந்துடுறேன் பாஸ்டர்ன்னு சொன்னா கூட நான் சொல்லுவேன், சொல்லிட்டு வந்துருப்பான்னு. அது நான் சொல்லிட்டு வந்துருங்க, அது பெரிய தப்பா மாதிரி தெரியல. But Jesus said, ஆனால் இயேசு சொல்லுகிறார், he said, no man having put his hand on the plow and looked back, he is not fit for the kingdom of God. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல. Some people always have double mind. சிலர் எப்ப பாரு ரெண்டு மனசு, ஊழியமும் வேணும், ஊழியமும் வேணும், அம்மாவும் வேணும். கோச்சுக்காங்க, உங்களை யாரையும் ஒண்ணு சொல்லல. ஊழியம் வேணும், வீடும் வேணும், ஊழியமும் வேணும், ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டான். நான் உள்ள நாளத்துல ஊருக்கு போகணும், ஒரு 4 நாள்ல வந்துடுறேன் பாஸ்டர், ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஊழியம் வேணும், வீடும் வேணும், ஊழியம் வேணும், ஆண்ட உலகமும் வேணும், கப்பலும் வேணும், ஊழியம் வேணும், வலையும் வேணும், ஊழியம் வேணும். Jesus said, yes, I don't want you, get out. இயேசு சொன்னார், அப்படிப்பட்டவன போனி. Jesus politely used the word get out. இயேசு ரொம்ப
பெருந்தன்மையா அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினார். போயிடு, You get out. வெளியே போ, I don't want your ministry. உன் ஊழியம் எனக்கு தேவையில்லை. If you decide for ministry, die there. ஊழியம் விருப்பமானால் நீ அங்கே சாகுமாய். Hallelujah. அல்லேலூயா. 3 things I'm talking to you today. 3 காரியங்கள் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறேன். I've been so far dealing with only one point. அதிலே முதல் குறிப்பை மட்டும் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். His will. அவருடைய சித்தம். Everybody understood it? எத்தனை எல்லாரும் அதை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களா? கையை உயர்த்துங்களா பார்க்கலாம். கையை வைத்துங்க பாப்பா. கொஞ்சம் கையை கால ஆட்டினாதான் கொஞ்சம் தூக்கம் வராது. Because 11 o'clock, 12 o'clock is a very bad hour. 11 மணி 12 மணி மோசமான நேரம். After 11:30 there'll be pinch in the stomach. 11:30 மணிக்கு பிறகு யாரோ வயித்துல கிள்றது போல இருக்கும். So don't think of it now. So you must be always active. ஆகவே எப்பொழுதும் சுறுசுறுப்பா இருக்க வேண்டும். That's why I told you his will chosen by him. ஆகவே அவருடைய சித்தம் அவராலே தெரிந்து கொள்ளப்படும். I go to the second point. இரண்டாவது பகுதிக்கு செல்கிறேன். His wish. அவருடைய விருப்பம். Will to wish. சித்தத்திலிருந்து இப்பொழுது விருப்பத்திற்கு. 14th verse. 14ஆம் He வசனம். ordained 12 and they should be with him. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். Jesus. இயேசு. Listen. எல்லாரும் கவனிங்கள். Jesus. இயேசு. Are you going to give us a training? நீர் எங்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறீரா? Which school you are going to send? Which college? எந்த கல்லூரிக்கு பள்ளிக்கு அனுப்ப போகிறீர்? He expresses his wish. அவர் தம்முடைய விருப்பத்தை சொன்னார். What is his wish? அவருடைய விருப்பம் என்ன? உட்காரு. உட்கார். These are your training. His wish was, அவருடைய விருப்பம் என்ன? sit with me. என் கூட உட்கார். அதுதானே கஷ்டமான காரியம். If the Lord asks me to go to Bangalore, I will go. பெங்களூருக்கு தேவன் என்னை போக வேண்டும் என்று கேட்டால் நான் போவேன். If the Lord will send me to Coimbatore, I will go. ஆண்டவர் கோயம்புத்தூருக்கு அனுப்புவாரானால் நான் போவேன். I want to go all over the world and preach the gospel. உலகம் முழுவதும் போய் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். Jesus tells you. இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அது அப்புறம். அது அப்புறம். அப்புறம். அப்புறம் தான். You need a training. உனக்கு ஒரு பயிற்சி தேவை. What training? என்ன பயிற்சி? Sit down. உட்கார். Sit with me. என்னோடு கூட உட்கார். That they should be with him. Hallelujah. அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். Hallelujah. 2-3 days ago, 2-3 நாட்களுக்கு முன்பு I had a phone call from the States. ஐக்கிய நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இருந்து எனக்கு ஒரு Lovingly one person spoke to me. அன்போடு என்னோடு கூட ஒரு நபர் பேசினார். And he said, அவர் சொன்னார், he is not a familiar person, the person whom you know or I know. நான் அறிந்த ஒரு தெரிந்த ஒரு நபர் அல்ல. He said, would you like to come to the States? அவர் கேட்டார், நீங்கள் அமெரிக்காவுக்கு வர விரும்புகிறீர்களா? I will make all arrangements. நான் எல்லா ஒழுங்குகளையும் நானே உங்களுக்கு செய்கிறேன். நம்ம இன்னைக்கு யாராவது போனா கட்டாயமா கர்த்தர் தான் கூப்பிடுறாருன்னு சொல்லிடுவோம். கட்டாயமா சொல்லுவோம், கர்த்தரே பாத்தீங்களா மேல இருந்து நேரா வருது உடனே. I received a phone call. ஒரு தொலைபேசியில நேரடியா என்னிடத்துல பேசுகிறாரு. Then I simply laughed. நான் சிரித்தேன் அப்படியே. Thank you very much. மிக்க நன்றி. I can't leave my church. என்னுடைய சபையை விட்டு நான் வர முடியாது. What every time you say your church, your church, your church, you won't leave the church? எப்பொழுது பாரு என் சபை, என்னுடைய சபை, என்னுடைய சபையை விட்டு வர மாட்டீங்களா? I had a call from Houston for a conference, meeting, convention. ஒரு கருத்தரங்கு. Is another one. இன்னொரு கருத்தரங்களை கலந்து கொள்ள முடியாது. ஹியூஸ்டன்ல இருந்து எனக்கு அழைப்பு வந்தது. They further they said, you need not miss your Sunday service. போக்குவரவுக்கான எல்லாவற்றையும் நாங்கள் ஒழுங்கு செய்கிறோம். மாத்திரமல்ல சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆரையும் நீங்க விட வேண்டாம். மண்டே புறப்பட்டு வந்து அங்க முடிச்சிட்டு சண்டே இங்க வந்துருங்கன்ட்டாங்க. That's what that desire. திங்கட்கிழமை புறப்பட்டு சனிக்கிழமை நீங்கள் வந்து விடலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தடை படுத்த முடியாது. I said, scratch my said, sorry, excuse me, I will not leave my church. நான் திரும்பி தடை செஞ்சேன்னு மன்னிச்சுக்கிடுங்க, நான் ஏன் சர்ச்சை விட்டு வரமாட்டேன். Another call came to me. இன்னொரு அழைப்பு வந்தது. This is International Pentecostal Conference. சர்வதேச பெந்தேகோஸ்தே கருத்தரங்கு. Remember the International Pentecostal Conference. சர்வதேச பெந்தேகோஸ்தே கான்ஃபரன்ஸ். And the letter was to me. அந்த கடிதம் என்னிடத்தில் வந்தது. Only one talk you are invited. Only one talk. ஒரே ஒரு பகுதியிலே பேசும்படியாக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். And you can come and go immediately. நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் பேசி உடனே போய் விடலாம். I don't know how they know my name. I have not written any letter to anybody. என்னுடைய பெயர் எப்படி தெரியும் தெரியாது. யாருக்கு நான் லெட்டர் போட்டு கூப்பிடுங்கன்னு சொன்னதும் கிடையாது. And I said, sorry, I can't leave my church. நான் திருப்பி சொன்னேன், மன்னிச்சிடுங்க, என் சபையை நான் விட்டு வர முடியாது.
You know what they say, what some people say. சில என்ன சொல்வாங்க தெரியுமா? சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இங்க உள்ளவங்க சொன்னாங்க. இங்க உள்ளவங்க சொன்னாங்க. Some leaders told me. தலைவர்கள் சொன்னார் சிலர். இந்த மாதிரி ஒரு முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. Nobody will be like a fool, they said. They didn't mean that. அர்த்தப்படுத்தி ஆழமா சொல்ல. What foolishness it is. What foolishness it is that you don't accept such a big invitation. இப்படிப்பட்ட பெரிய ஒரு அழைப்பை நீங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது என்ன மதியான முட்டாள்தனம் பாரு. Listen, going to States is not sin. அமெரிக்க நாட்டுக்கு போவது தவறு அல்ல. Going to London is not sin. லண்டனுக்கு போவதும் பாவம் அல்ல. You can go and come. I had also gone and come. Places around here itself. சென்னையை விட்டு சுற்றுப்புறத்து நகர் பட்டணங்களுக்கும் என்னாலே போக முடியாது. Children of God, தேவ பிள்ளைகளே, Jesus said, இயேசு சொன்னார், that they should be with him. Hallelujah. அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். Hallelujah. இந்த பைபிள் ஸ்கூலுக்கு வர எத்தனை பேருக்கு ஆயத்தம்? கையை காணலையே. அமெரிக்காவுக்கு போகலாமா? எல்லாரும் வரேன்னுவீங்க. பெங்களூர் போகலாமா? கோயம்புத்தூர் போகலாமா? எல்லாரும் வரணும். இந்த பைபிள் ஸ்கூலுக்கு வாங்க. எந்த பைபிள் ஸ்கூலு? அவரோட கூட உட்காரணும். இயேசுவோடு கூட உட்காருதல். That they should be with him. அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். Listen, I will explain to you how it is. இப்பொழுது எப்படி என்று உங்களுக்கு விளக்குகிறேன். Are you hungry? பசியா இருக்கா? Or angry? இல்ல கோபமா இருக்குதா? Don't be hungry, don't be angry also. பசியும் வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது. Till my time is up. Going on. I haven't seen the guest speaker yet. I'll go on. சிறப்பு பேச்சாளர் வரல, இன்னும் என் கண்ணுக்கு அகப்படல அவர். அதனால நான் பேசிட்டே இருக்கிறேன். Listen, கவனியுங்கள். to be with him means தம்மோடு கூட இருப்பது, அவரோடு கூட இருப்பது என்றால் prayer. ஜெபம். To be with him means அவரோடு கூட இருப்பது என்றால் praise. துதித்தல். To be with him means அவரோடு கூட இருப்பது என்றால் to show power. வல்லமையை காண்பிப்பது. To be with him means அவரோடு இருப்பது என்பது practicing Christian life. கிறிஸ்தவ ஜீவியத்தை அனுபவப்படுத்துவது. I have got verses to give you. I don't simply throw the word to you. I have got reasons. காரணம் உண்டு. நான் உங்களுக்கு வேத வசனத்தோடு அதை சொல்ல முடியும். With him, அவரோடு கூட. Matthew's Gospel, மத்தேயு சுவிசேஷம் 26th chapter. 26ஆம் அதிகாரம். I read to you verse 38. 38ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். Open your Bible. எல்லாரும் வேதத்தை திறவுங்கள். Everybody open your Bible. எல்லாரும் வேதத்தை திறவுங்கள். 26:38. 26:38. My soul is exceeding sorrowful even unto death. Tarry ye here and watch with me. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொன்னார். என்ன சொன்னார்? With me. என்னோட கூட. Watch with me. என்னோட கூட விழித்திருந்து. Training is to be with Jesus. பயிற்சி என்று சொல்லும்போது இயேசுவோடு கூட. Jesus meant prayer. இயேசு அங்கே ஜெபத்தை குறிப்பிடுகிறார். I am praying to my Father. நான் என்னுடைய தேவனிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். You also pray with me. நீங்களும் என்னோடு கூட ஜெபியுங்கள். Pathetic it was that when Jesus took this inner circle to pray with him, he slept. இயேசு இந்த உள்வட்ட குழுவினரை தம்மோடு கூட அழைத்து செல்லக்கூடிய வேளையிலே துக்ககரமான ஒரு சூழ்நிலை என்ன, அவர்கள் தூங்கி விட்டார்கள். It is not a big prayer meeting. அவர் ஒரு பெரிய ஜெப கூட்டம் நடத்துகிறார். Supposing there are 1000 people here. ஒருவேளை 1000 பேர் இங்கே இருப்பார் என்று வைத்துக் கொள்வோம். And I conduct a prayer meeting. ஒரு ஜெப கூட்டத்தை நான் நடத்துகிறேன். மூலையில ஏதாவது கட்டாயமா தூங்கும். நிச்சயமா தூங்கும். There will be somebody sleeping there, here, everywhere. எங்கயாவது ஒரு முக்கு மூலையில யாராவது ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பாங்க. That's not an astonishment. அது ஒரு ஆச்சரியமான ஒன்று அல்ல. But ஆனால் rather come. ராதா, விக்டர், சவுந்தர் வாங்க வந்து ஜெபம் பண்ணுங்க. Only 3. அந்த 3 பேரை அப்படி கூப்பிடுறேன். Not all people. எல்லாரும் அல்ல. Pray with me. என்னோடு கூட ஜெபியுங்கள். ராதா என்ன செய்யற? மனுஷ ராதா சித்த மாட்டியா? ராதா உதாரணத்தை தான் சொல்றேன். Radha says that 2 stotram comes and then sleeps. 2 ஸ்தோத்திரம் வந்து தூங்கி விடுகிறார். சவுந்தர் கிட்ட போறார். சவுந்தர் கோச்சிக்காரு. சவுந்தர் கிட்ட போற. என்ன திட்டாதீங்க, திட்டினா கூட பரவாயில்ல, கவலை கிடையாது. If Jesus goes there, he is also sleeping.
இயேசு அங்க கிட்ட போறாரு, சமுத்திரம் தூங்கிடுகிறார். What I want to say is, நான் சொல்ல விரும்புவது என்ன, in the inner circle among the three, அந்த 3 பேர் உள்வட்டத்திலேயே 3 பேரும் தூங்கு மூஞ்சிங்க. எனக்கு ரொம்ப கோபம் வருது அவங்க மேல சொல்றேன். இங்க கூட சில வேளைக்கு அப்படி இருக்குது. சகோதரிகள் கூட்டத்துல போய் பார்த்தா தான் தெரியும் சகோதரி என்னதான் நடக்குது. 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறதுக்குள்ள அதுல ஒண்ணு தூங்கிடுது. Sometimes in my house, I have given the boys to pray. சில நேரங்களில் என்னுடைய வீட்டிலே உள்ளே பணி செய்கிற தம்பிமாருக்கு ஜெபி 10 to 11 you should pray. 10ல இருந்து 11 ஜெபம் பண்ணும்பா. They start with the prayer, good singing. அவ நல்ல பாட்டை பாடி ஜெபம் ஆரம்பிப்பாங்க. 10:30 must see them. 10:30 மணிக்கு பார்க்கணும் பாரு. I have to go and lay my hand on them and pray. நான் போய் அவர்கள் தலை கையை வச்சு ஜெபம் immediately they wake up. When I pray for them, they wake up. Then only they know that they are not praying. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய தாங்க ஜெபம் பண்ணலன்னு சொல்லி. நல்ல ஜெபிச்சபா, கடவுள் உனக்கு நல்ல ஜெபா இருக்கிறாருபா, கடவுள் உன்னை ஆசீர்வதி, ஆண்டவர் ஒன்று இன்னும் ஜெபாவினால ஊத்த போறாரு. அவருக்கு இன்னும் ஜெபாவியா கிடைக்க போகுது. 1 மணி நேரம் 3 பேர் சகோதரிகளா கூடி ஜெபிக்கிறவங்க, உங்களை யாரையும் சொல்லல. அந்த ரூம்ல போய் சகோதரிகளா கூடி ஜெபிக்கிற ஜெபம், இந்த ரூம்ல சகோதரர்களா கூடி ஜெபிக்கிற ஜெபம், அதுல கூட தூக்கம் மாத்திரையே போட்டு வந்துடுவாங்களான்னு தெரியல. அது என்ன அப்படி தூக்கம் வருது. சில வேளைக்கு நான் பார்ப்பேன் புல்பீட்லயே போட்டோ எடுத்தா தான் நல்லது. அது என்ன தூக்கம் போகுது, எங்கே வந்து அந்த தூக்கம்? நான் தாழ்மையா சொல்ல, எனக்கு அப்படி வந்ததில்லை. இவ்வளோ டயர்டா இருந்திருக்கு, நான் அப்படி தூங்கினதில்லை. வாட்ச் நைட் சர்வீஸ்ல 1 நிமிஷம் தூங்கினதில்லை. பலவீனத்தின் மேல பலவீனமா இருந்திருக்கிறேன், தூங்கினது கிடையாது. அது எப்படி தூக்கம் வருதுன்னு தெரியல எனக்கு. என்ன சொல்லலாம் அதுக்கு? ரொம்ப டயபிட்டிஸா? No, with me. என்னோடு கூட carry with me. என்னோடு கூட தரி. That's a training. அதுதான் பயிற்சி. That's a pastor's training. அதுதான் மேய்ப்பர்களுடைய பயிற்சி. with me. என்னோடு கூட. What for? எதற்காக? Supposing Jesus said, come on Peter, John and James, we are going to preach the gospel somewhere. Come, are you coming? ஒருவேளை இயேசு பேதுருவை யாழ்ப்பாணத்துக்கு பாருங்கள், இங்கே ஒரு கிராமத்திலே பிரசங்கம் பண்ணலாம், வருகிறீர்களான்னு கேட்டார். பேதுரு சொல்லுவாங்க, ஆம் ஆண்டவரே நான் வரேன் என்று அவன் தான் துள்ளி கொண்டு ஓடி வந்திருப்பான். preaching. பிரசங்கம். I like preaching. ஓ, எனக்கு பிரசங்கிக்க தான் விருப்பம். But Jesus said, ஆனால் இயேசு சொன்னார், sit down fellow with me. என் கூட உட்காருப்பா நீ. அதுதான் எனக்கு முடியாது. It's not possible to sit with Jesus. இயேசுவோடு உட்காருவதுதான் முடியாத ஒன்று. Pastor Sundaram used to say, and I also follow that. Pastor Sundaram சொல்லுவது வழக்கம், நான் அதை தான் பின்பற்றுகிறேன். இன்னைக்கு இவ்வளவு பலவீனத்திலேயே நான் செய்யறேன். சண்டே மார்னிங் சொல்லுவார் அவரு, 1 மணி நேரம் நீ பிரசங்கம் பண்ணுவேன்னா 3 மணி நேரம் ஜெபிக்கணும். 3 மணி நேரம் ஜெபிச்ச பிறகுதான் 1 மணி நேரம் நீ பேசலாம். இது நாம ரிவர்ஸ் பண்ணுவோம். 1 மணி நேரம் ஜெபிக்க விட மாட்டோம், 3 மணி நேரம் பேசுவோம். விடுவோம் பாவ, நீ விட்டான் பாரு. இன்னைக்கு 11 1:30 மணி வரைக்கும் அடின்னு அடிச்சேன் இன்னைக்கு சபையில. அது எங்க போய் சேருதோ தெரியல. காதலியா போகுது. இட் won't go into the ears. அது காதிலே ஏறாது. What is the credit in it? அதுல என்னதான் தகுதி இருக்கு? You have not prayed half an hour. 1/2 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணல. You have not prayed 45 minutes. 45 நிமிஷம் கூட ஜெபிக்கல. You are preaching for 2.5 hours. 2.5 மணி நேரம் பிரசங்கம். I'm honestly telling, humbly telling. நான் உண்மையோடு தாழ்மையோடு என்ன அனுபவத்தை சொல்லுகிறேன். Sometimes I am very weak after this sickness. என்னுடைய வியாதி, கடந்த கால வியாதிக்கு பிறகு அதிகமாய் பலவீனம் உண்டு. I don't know how automatically my eyes open at 3:30, 4 o'clock. எப்படி தான் காலைல 3:30 மணி 4 மணிக்கு தானா என் கண்ணு திறக்கும்னு தெரியாது. My wife sometimes say, என் மனைவி சொல்வாரு, கொஞ்சம் தூங்குங்களேன், கொஞ்சம் தூங்குங்கப்பா, கொஞ்ச நேரம் தூங்குங்க. கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இப்ப தூங்குங்களேன், கொஞ்சம் தூங்குங்களேன். Glory to God. Is saved for the credit of the Lord. கர்த்தர் நாம மகிமைக்கென்று நான் even today இன்னைக்கு கூட சொல்றேன். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதா? Be with me. என்னோடு கூட இருங்கள். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதா? That's about the prayer. அது ஜெபத்தை பற்றி சொல்லுகிறேன். To be with the Lord, கர்த்தரோடு கூட இருப்பது is also praising. அங்கே கர்த்தரை துதிப்பதும் கூட. Turn with me to Luke's Gospel chapter 8. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். I read to you verse 38. 38ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Open your Bible. வேதத்தை திறவுங்கள். I don't like anybody keeping quiet without opening the Bible. வேதத்தை திறவாதபடி யாரும் மௌனமாய் இருக்க நான் விரும்பவில்லை. Always. I don't do that. நான் அதை செய்யறதில்லை. 8:38. லூக்கா 8:38. Now the man out of whom the devils were departed besought him,
that he might be with him. But Jesus sent him away. பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி நீ உன் வீட்டுக்கு திரும்பி போ என்றார். Understand me? நன்றாய் கவனியுங்கள். Who is he? இவன் யார்? He is the man out of whom the devils are departed. பிசாசுகள் நீங்கினதான மனிதன். Here, supposing such incident takes place, ஒருவேளை இங்கே அப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்குமானால், after the devils are gone, பிசாசு போன உடனே what they would do? அவர்கள் என்ன செய்வார்கள்? Oh, I am going home. தேவன் என்னை விடுதலையாக்கினார், தேவன் என்னை விடுதலையாக்கினார். But this fellow, ஆனால் இவனோ want to be with you. இயேசுவோடு கூட உட்கார விரும்பினான். Jesus, இயேசு, I am healed. நான் சுகமானேன். I got good mind, sound mind. எனக்கு தெளிந்த புத்தி வந்து விட்டது. Devils had gone away. பிசாசு போய் விட்டது. One request, Lord. ஒரே ஒரு விண்ணப்பம் இயேசுநாதரே, I want to be only with you. உம்மோடு கூட மட்டும் நான் இருக்கணும். What for you are asking that? எதற்காக நீ அதை My கேட்கிறாய்? heart is filled with gratitude. என்னுடைய இருதயம் நன்றியினால் நிறைந்திருக்கிறது. I don't want anything, only to behold your face and praise you. உம்முடைய முகத்தை மட்டும் பார்த்து உம்மை துதிப்பதை தவிர வேறு ஒன்றையும் நான் விரும்பவில்லை. Praising. கர்த்தரை துதித்தல். Praising. துதித்தல். To be with Jesus means praising. இயேசுவோடு கூட இருப்பது என்றால் துதித்தல் என்று அர்த்தம். Praying, praising. ஜெபித்தல், துதித்தல். Again, மீண்டும் to be with Jesus means இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்றால் to manifest the power of God. தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாய். If you turn to Acts of the Apostles chapter 4, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்புவீர்களானால், and I read to you verse 13. 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 4:13. 4:13. When they saw the boldness of Peter and John, perceived that they were unlearned and ignorant men, they marveled. They took knowledge of them that they had been with Jesus. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். Understand? நான் சொன்னதை விளங்கினீர்களா? People around Peter and John, பேதுரு யோவானை சுற்றி இருந்த மக்கள், they heard Peter, John vehemently preaching the gospel. பேதுரு யோவான் மிகவும் தீவிரமாக வல்லமையோடு கூட சுவிசேஷத்தை But they பிரசங்கித்தார்கள். were unlearned, they were fishermen. ஆனால் அவர்கள் படிப்பறியாதவர்கள் மீன்பிடிக்காரர்கள். When they saw the boldness of the talk, இவர்கள் தைரியத்தோடு பேசுகிறதை அவர்கள் கண்டபோது, that every word was charged with the power of the Spirit, அவர்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வல்லமையினாலே that every சாரமேற்றப்பட்டது. word was anointed, ஒவ்வொரு வார்த்தையும் அபிஷேகம் that நிறைந்தது. every word was able to penetrate the hearts of the hearers. ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கிறவருடைய இருதயத்தை ஊடுருவக்கூடியதா இருந்தது. Listen, கவனியுங்கள். they took knowledge that they had been with Jesus. அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். What was the evidence of they being with Jesus? அவர்கள் இயேசுவோடு கூட இருந்ததின் அத்தாட்சி என்ன? What is their evidence? அதற்கான அத்தாட்சி என்ன? The power. வல்லமை. Power. வல்லமை. They were praying. அவர்கள் ஜெபித்துக் They கொண்டிருந்தவர்கள், were praising. துதித்துக் கொண்டிருந்தவர்கள், They were powerful. அவர்கள் வல்லமை நிறைந்தவர்களாக இருந்தார்கள். Now, I'm asking you a question. ஒரு கேள்வி கேட்கிறேன். Are you with Jesus? நீங்கள் இயேசுவோடு இருக்கிறீர்களா? Some people don't know how to preach the gospel. சிலருக்கு சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கம் பண்ணோனே தெரியாது. நீங்கள்லாம் இயேசுவை ஏற்றுக்கிட்டா சமாதானத்தை கண்டாதான் நான் முகத்தில் கேட்குறவங்க கூட இந்த 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 சுவிசேஷனுக்கு வேண்டாம் என ஓடிடுவோம். நீ கொடுக்குற சுவிசேஷனுக்கு வேண்டாம். They will run away. அவர்கள் ஓடி விடுவார்கள். When you preach the gospel, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் let போது, it go with power. வல்லமையோடு போகும்போது, Let it bring deliverance to the people. அது ஜனங்களுக்கு விடுதலையை கொண்டு வருவதா? They said, what is this? After all, fishermen they were. ஓ, சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள் தானே. But they were able to demonstrate the power. ஆனால் வல்லமை அவர்கள் Every வெளிப்படுத்தக்கூடிய word is saturated with the power of the Holy Spirit. ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவின் வல்லமையினாலே சாரமேற்றப்பட்டது. Anointed, அபிஷேகம் நிறைந்தது. penetrating the hearts, ஜனங்களுடைய இருதயத்தை ஊடுருவக்கூடியதாய், rending the heart. அவருடைய இருதயத்தை கிழிக்கக்கூடியதாய். Lastly, கடைசியாக to be with Jesus means இயேசுவோடு கூட இருப்பது என்றால் practicing Christian life. Practice. அனுபவ ரீதியான கிறிஸ்தவ ஜீவியம், அனுபவப்படுத்திக் கொள்வது. One lady came to Peter ஒரு அம்மா பேதுருவிடத்திலே வந்தார். and she said, அவள் சொன்னார், maid servant after all. Maid servant she was. அவள் வேலைக்காரி.
Thou art also one among them, with him. நீயும் அவனோட கூட இருந்தவர்களிலே ஒருவன். Thy speech betrayeth thee. உன் வார்த்தை உன்னை காட்டிக் கொடுக்கிறது. There's a meaning in it. Don't think that's a small word. ஒருவேளை சாதாரண வார்த்தை என்ன வேண்டாம், அதில் அர்த்தம் இருக்கிறது. Peter, பேதுருவே, the way in which you speak, நீ பேசுகிற வார்த்தை, the tone you speak, உன் பேசுற குரல், and the words you use, நீ உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள், the phrases you use, நீ உபயோகப்படுத்துகிற சொற்றொடர்கள், terminologies you use, இலக்கண ரீதியான சொல்லாக்கம் is exactly like that of Jesus. இயேசுவ மாதிரியே இருக்கு. So the woman was able to find out that Peter was one with him. ஆகவே அவனுடைய வார்த்தை பேச்சை வைத்து பேதுரு இயேசுவோடு கூட இருந்தான் என்று ஒரு சாதாரண வேலைக்கார பெண் அடையாளம். How does she know that? அந்த வேலைக்கார பெண்ணுக்கு எப்படி தெரியும்? The tone of the talk. அந்த வார்த்தையின் பேச்சின் குரல். I think it's my assumption. அது என்னுடைய அபிப்பிராயம். As Jesus spoke, perhaps he spoke. இயேசு பேசினது போல அவன் பேசியிருப்பான். நாம் அப்படியே பேசுறோம். How do we speak today? நாம் இன்றைக்கு எப்படி பேசுகிறோம்? Are we speaking like Jesus? இயேசுவை போல பேசுறோமா? If we are with Jesus, இயேசுவோடு கூட இருப்போமானா, our tone will make them understand. Our tone. நம்முடைய சத்தமே குரலே அதை விளங்கிக் கொள்ள வைக்கும். When we speak to others, we are very rough and tough. மற்றவரோடு பேசும்போது கடுமையாக முரடாக பேசுகிறோம். Jesus was the Son of God. இயேசு தேவனுடைய குமாரனாய் இருந்தார். He could have ordered things to happen. அவர் காரியங்கள் நடைபெறுவதற்கு கட்டளை கொடுத்திருக்கலாம். But ஆனால் lovingly spoke to him. அன்போடு பேசினார். Martha, Martha, மார்த்தாளே, மார்த்தாளே, you are worried about many things. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். Only one thing is needful. தேவையானது ஒன்றே. Mary has taken that part which is not taken away. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். How do you think? What tone he would have spoken? What do you think? அவர் எந்த குரலிலே பேசியிருப்பார்? எப்படி யோசிக்கிறீர்கள்? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நம்ம கிட்ட அந்த சான்ஸ் கிடைச்சா போதும். Supposing we were in the place of Jesus. ஒருவேளை நாம் இயேசுவின் ஸ்தானத்திலே இருந்திருந்தால், you know what you say? Hey, Martha, Martha. Hey, Martha, அறிவில்லாத மார்த்தா, முட்டாள் மார்த்தா. You know what we'll say? நான் என்ன சொல்லிருப்பேன்? அவ பாரு எவ்வளவு ஒழுங்கா என் பாத்துல உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கிற, நீ இன்னும் சும்மா மீனை வெட்டிக்கிட்டே கிடக்குறியா? இங்க நீ வந்து உட்கார வேண்டியதானே? ரொம்ப கவலை மிஞ்சி போச்சு. நாம இன்னைக்கு பேசின உடனே என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஆள் சபையை விட்டு ஓடிடும். எப்பா இந்த சபைக்கு நான் இனிமேல் வரவே மாட்டேன். Our words should be humble. நம்முடைய வார்த்தைகள் தாழ்மையின் Our words be filled with love. அன்பு நிறைந்த வார்த்தைகள். Our words be pitiful. அவைகள் பரிதாபம் நிறைந்ததா இருக்க வேண்டும். How do we speak? எப்படி Thy பேசுகிறோம்? speech revealeth thee. உன் பேச்சு உன்னை You வெளிப்படுத்துகிறது. were one among them. நீயும் அவர்களிலே ஒருவனாயிருந்தாய். Excuse me, don't be offended. மன்னித்துக் கொள்ளுங்கள், வருத்தப்பட வேண்டாம். Many years ago I was in Andhra preaching the word. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஆந்திர பிரதேசத்துல ஒரு கன்வென்ஷன்ல பேசிக் கொண்டிருந்தேன். And one great man of God interpreted for me. ஒரு பெரிய தேவனுடைய தாசன் I don't want to tell the name and place. ஆங்கில வார்த்தைகளை மொழிபெயர்த்துக் கொண்டிருந்தார். And two girls were sitting in front talking. ரெண்டு வாலி பிள்ளைகள் முன்னால உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார். Very near. கிட்ட நின்னு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. பிரசங்கம் நடந்துட்டு இருக்கு. He was translating me. இவர் எனக்கு மொழிபெயர்த்துக் கொண்டிருந்தார். He got an eye. இவருக்கு கோவம் வந்துச்சு. Hey, what are you doing there? ஏய், அங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? Get up. எழும்பு. Go back and sit down. போ, பின்னால போய் உட்காரு. Service is going on. Service is going on. ஆராதனை நடந்துட்டு இருக்குது. And they went and sat 4 rows behind. இவங்க எந்திரிச்சு 4 வருஷம் பின்னால் போய் உட்கார்ந்தாங்க. Then he said, அவர் சொன்னார், "Let's I'm sorry. எழுந்து Go to the last." போ, பின்னால கடைசி வரிசையில போய் உட்காரு. சைத்தானே. சாத்தானே. அது முடிவு அந்த வார்த்தை அதுதான். என்ன சொன்னாரு? சாத்தானே. சைத்தானே. I thought that next day the two girls will not come to the service. நான் இத பார்த்த உடனே நினைச்சுக்கிட்டேன், இந்த ரெண்டு பொண்ணு கூட அடுத்த நாள் கூட்டத்துக்கே வர மாட்டாங்க. சர்வீஸ் யாரும் நாளைக்கு வரவே மாட்டாங்க மாதிரி நினைச்சேன். Maybe all right for Andhra Pradesh, not for us, I think. நான் நினைக்கிறேன் ஆந்திர பிரதேசத்துக்கு இதெல்லாம் சரியா இருக்கலாம், ஆனா நமக்கு இதெல்லாம் லாய்ப்படாது. ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் பாஸ்டர் இன்னைக்கு அவ்வளவுதான், அவங்க கோச்சிட்டு போயிடுவான். என்ன வந்து பாருங்க மதிக்கலன்னு சொல்லிட்டு.
Brethren, சகோதரரே, our talk should be exemplar நம்முடைய பேச்சு மாதிரியா இருக்க வேண்டும். with him. அவரோடு கூட. First I told you his will. முதலாவது அவருடைய சித்தம். Secondly I told you his wish. இரண்டாவது அவருடைய விருப்பம். His will is chosen by him. அவருடைய சித்தம் என்ன? அவராலே தெரிந்து கொள்ளப்படுவது. His wish is to be with him. அவருடைய விருப்பம் அவரோடு கூட இருப்பது. Lastly, கடைசியாக his work, அவருடைய பணி அல்லது வேலை, that is for him. அது அவருக்காக. By him, அவராலே, with him, அவரோடு கூட, for him. அவருக்காக. Now listen. கவனியுங்கள். Last thought I tell you and conclude. கடைசி குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். 14:15. Mark's 14 Gospel chapter 13, chapter 3. மார்க் 3ஆம் அதிகாரம் 14-15. Send them to preach and to have power to heal sickness and to cast out devils. பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். Listen. கவனியுங்கள். What is his work? அவருடைய வேலை என்ன? Why you are ordained? நீங்கள் ஏன் ஏற்படுத்தப்பட்டீர்கள்? Are you a pastor? நீங்கள் ஒரு பாஸ்டரா? Are you a worker? நீங்கள் ஒரு ஊழியரா? Are you an apostle? நீங்கள் ஒரு அப்போஸ்தலரா? What's the work Jesus gives? இயேசு உங்களுக்கு கொடுத்த வேலை என்ன? His work is to preach. அவர் கொடுத்த வேலை என்ன? பிரசங்கிக்க His வேண்டும். work is to teach. அவருடைய வேலை என்ன? உபதேசிக்க His வேண்டும். work is to heal. அவருடைய வேலை என்ன? சுகமாக்க His வேண்டும். work is to deliver people. அவருடைய From வேலை devils. என்ன? ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். Listen to me. நன்றாய் கவனிங்கள். Preaching, பிரசங்கித்தல், teaching, உபதேசித்தல், healing, சுகமாக்குதல், and delivering. விடுதலையாக்குதல். Understand? நான் சொன்னதை வணங்கினீர்களா? Preaching, பிரசங்கித்தல், teaching, உபதேசித்தல், healing, சுகமாக்குதல், delivering. விடுதலையாக்குதல். All are not the same, they are different. இந்த நாளும் வேறு வேறு காரியங்கள். 12 people he did choose. 12 பேரை அவர் தெரிந்து கொண்டார். Sent them away. அவர்களை அனுப்பினார். என்ன சொல்லி அனுப்பினார்? என்ன சொல்லி அனுப்பினார்? What was the commission given to them? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை தான் என்ன? Preach. பிரசங்கம் பண்ணுங்கள். In Matthew's gospel he said, teaching them to observe whatsoever I have நான் commanded you. உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று மத்தேயு. உபதேசம் பண்ணுங்கள். Heal them சுகமாக்குங்கள். and deliver them from the clutches of the devil, demon possessed. பிசாசின் பிடியிலிருந்து அவர்களை விடுதலையாக்குங்கள். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Now this is the work we are called to do. நாம் அழைக்கப்பட்டதின் நோக்கமே இந்த வேலையை செய்யும்படியாய். All pastors, மேய்ப்பர்களை, listen to me. ஊழியர்களை கவனியுங்கள். Preach. பிரசங்கியுங்கள். Preach the word. வசனத்தை பிரசங்கியுங்கள். Heal the sick. வியாதியஸ்தரை சுகமாக்குங்கள். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Teaching is little different. உபதேசம் பண்ணுதல் சற்று வித்தியாசமானது. Everybody listen. எல்லாரும் கவனியுங்கள். Teaching is to expound the word. உபதேசித்தல் என்று சொல்லும்போது வார்த்தையை, வசனத்தை விவரிப்பது. Many people may preach but cannot teach. அநேகர் பிரசங்கிக்கலாம், ஆனால் உபதேசிக்க முடியாது. Teaching is difficult. உபதேசிப்பது கஷ்டம். Preaching is easy. பிரசங்கிப்பது எளிது. Preaching we can start one verse and go to any verse we like. பிரசங்கித்தல் என்று சொல்லும்போது கவனிங்க, ஒரு வசனத்துல ஆரம்பிச்சு நம்ம விருப்பம் போல எந்த வசனத்துக்குள்ளேயும் தாண்டி போலாம். ஆதியாமத்துல ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தான் ஆரம்பிச்சுட்டு மனவாட்டியில கூட முடிச்சிடலாம். கஷ்டம் கிடையாது. அது preaching. அது பிரசங்கித்தல். Teaching is different. உபதேசித்தல் முற்றிலும் வேறுபட்டது. You are to preach as well as to teach. நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும், உபதேசிக்கவும் வேண்டும். You are to heal the sick. நீங்கள் வியாதியஸ்தரை சுகமாக்க You are to வேண்டும். deliver them also. நீங்கள் அவர்களை விடுதலையும் ஆக்க வேண்டும். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. That's the work God gives you. அதைதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். His word. அவருடைய வார்த்தை. Are you ready? His word. அவருடைய வேலை. Take his work upon you. அவருடைய வார்த்தை உங்கள் மேல், Work. அவருடைய வேலை உங்கள் மேல் எடுத்துக் கொள்ளுங்கள். God has called you to carry on his word. அவருடைய வேலையை நீங்கள் சுமந்து செல்லும்படியாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். You see, you are given the reward in heaven only according to the pattern of work you do here on this earth. இந்த பூமியிலே எந்த வேலையை நீங்க செய்கிற வேலையின் அளவின்படி அல்லது மாதிரியின்படி தான் பரலோகத்திலே உங்களுக்கு பலாபலன் அளிக்கப்படும். I think sometime more than the quantity,
is a quality God counts. சில நேரங்களிலே நான் எண்ணுகிறேன், ஒரு அளவை காட்டிலும் தேவன் தரத்தை எதிர்பார்க்கிறார். To do his ministry according to his will. அவருடைய ஊழியத்தை அவருடைய சித்தத்தின்படி செய்வது. Glory to God. தேவனுக்கு மகிமை From உண்டாவதாக. this day onwards, இந்த நாள் முதற்கொண்டு you just decide within you. உங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுங்கள். God is giving me his word. தேவன் தம்முடைய வேலை எனக்கு கொடுத்திருக்கிறார். Don't go and tell anybody work is not given to me. வேலை எனக்கு கொடுக்கப்படவில்லை என்று Some யாரிடத்திலும் போய் people சொல்ல வேண்டாம். complain, if work is given, I will do. வேலை கொடுக்கப்பட்டா இத செய்யணும் சொன்னா நான் செய்வேன். What work you want? என்ன வேலை உங்களுக்கு வேணும்? Your work is preaching, teaching, healing, delivering. உங்களுடைய வேலையெல்லாம் பிரசங்கித்தல், உபதேசித்தல், சுகமாக்குதல், விடுதலையாக்குதல். Hallelujah. ஹல்லேலூயா. Ready? ஆயத்தமா? Hope you are not sleeping. தூங்கலன்னு நினைக்கிறேன். Another sermon is getting ready now. அடுத்த பிரசங்கம் இப்ப ரெடி ஆயிட்டு இருக்குது. I have given mine. என்னுடைய செய்தியை கொடுத்து விட்டேன். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. What's the substance of the talk? அந்த வார்த்தையின் சாராம்சம் என்ன? His will, அவருடைய சித்தம், his wish, அவருடைய விருப்பம், his word. அவருடைய வேலை. His will அவருடைய is chosen by him. அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டார். His wish is to be with him. அவருடைய விருப்பம் அவரோடு கூட இருத்தல். His work is to preach, is to teach, is to heal, is to deliver. அவருடைய வேலை என்ன? பிரசங்கித்து, உபதேசித்து, சுகமாக்கி, விடுதலையாக்குதல். Almost 1.5 hours I spoken to you. 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட நான் பேசியிருக்கேன் உங்ககிட்ட. But the meeting is not over. ஆனா கருத்தரங்களுடைய முதல் பகுதி தான் முடிச்சிருக்குது. Shall you stand up? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். Hallelujah. ஹல்லேலூயா. யாரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக கூடாது. அது உங்களுக்கு சொல்லிட்டேன். சாப்பிட்டுட்டு இங்க இருக்கணும், இல்லாட்டி கேட்ட மூடிடும். Some people they eat and then go to preach. Sorry to say that. சிலர் சாப்பிட்டுட்டு சுத்தமா சொல்ல பிரசங்கம் பண்ண போயிடுவாங்க. பிரசங்கம் பண்ண போயிடுவாங்க. No, no, no. Today is not to go out. இன்றைக்கு வெளியே போக வேண்டிய நாள் அல்ல. Tomorrow you are welcome. நாளைக்கும் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். Today, tomorrow. இன்றும் நாளையும் இந்த கருத்து தொடர்ந்து நடைபெறும். ஜெபிப்போம். Everybody praise God. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. 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 மார்க்கந்த பின்னடப்போரை சத்ய வழிக்குள் வாழ்ந்திட சேர்த்திடுவோம். மார்க்கந்த பின்னடப்போரை சத்ய வழிக்குள் வாழ்ந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நாம் உயர்ந்திடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் ஜெயித்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நாம் உயர்ந்திடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் ஜெயித்திடுவோம். தாசரே இத்தரணியை அன்பாலே சுவக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாலே சுவக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம். அவரை காண்பிப்போம். மாயிருள் நீக்குவோம். வெளிச்சம் வீசுவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம். அவரை காண்பிப்போம். மாயிருள் நீக்குவோம். வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். Father, we praise and thank you for this session. பிதாவே, இந்த முதல் பகுதிக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், அங்கு நன்றி கூறுகிறோம். Jesus, you have given your word. இயேசுவே, உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். Yet Lord, we are still desiring to listen to you. ஆண்டவரே, இன்னும் உம்மை செவி கொடுக்க நாங்கள் வாஞ்சியோடு இருக்கிறோம். As Samuel said, we would say, சாமுவேல் சொன்னது போல நாங்கள் சொல்லுகிறோம். Speak, Lord, we will listen.
கர்த்தாவே சொல்லும், அடியார் கேட்கிறோம். Give everybody a subtle mood to hear thy word. உம்முடைய வார்த்தை கேட்க எல்லாருக்கும் அங்கீகரிக்கக்கூடிய மனநிலையை தார். We are thankful to you for bringing thy servant all the way. ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரரை நெடுதூரத்திலிருந்து கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். Bless him, Lord, anoint him